இந்த தலைவலி வந்துட்டு நீர் சத்து யாருக்கெல்லாம் குறைவாக இருக்குதோ அவர்களுக்கு தான் இந்த தலைவலி வந்துட்டு வரும். யாரெல்லாம் சரியாக வெளியே போகாமல் இருக்காங்களோ, டாய்லெட் போகாமல் இருக்காங்களோ முழுமையாக அவங்களுக்குலாம் தலைவலி வரும். யாருக்கெல்லாம் தலைப்பகுதியில் ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருக்கோ அவங்களுக்குலாம் தலைவலி வரும். அடிப்படையில் தண்ணி குடிக்கிறது தான் அதுக்கு முதன்மையான தீர்வாக இருக்கும். சிறுநீர் கழிக்கிறோம், யூரின் பாஸ் பண்ணுறோம். அந்த யூரின் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கும் அந்த யூரினில் எந்த அளவுக்கு தண்ணி போகுதோ அதே அளவுக்கு உள்ளுக்கு தண்ணி திரும்பவும் கொண்டு போயிடணும். தொடர்ந்து 6 மாதங்களாக, 1 ஆண்டாக, இந்த மாதிரி இல்லை சில ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாக்கோம் போகர் நேச்சர் கியூ சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தலைவலியை பற்றி ஒரு மருத்துவத்தை நம்ம காணவிருக்கிறோம். இந்த தலைவலி அப்படின்றது வருவதற்கான முதன்மையான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கோ, இந்த தலைவலி நீர் சத்து யாருக்கெல்லாம் குறைவாக இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த தலைவலி வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் யாரெல்லாம் சரியாக வெளியே போகாமல் இருக்காங்களோ, டாய்லெட் போகாமல் இருக்காங்களோ முழுமையாக அவங்களுக்குலாம் தலைவலி வரும். யாரெல்லாம் அதிகமாக சிந்திக்கிறாங்களோ, எப்போதும் சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தலைவலி வரும். யாரெல்லாம் அதிகமாக கோவப்படுறாங்களோ அவங்களுக்குலாம் தலைவலி வரும். யாருக்கெல்லாம் தலைப்பகுதியில் ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருக்கோ அவங்களுக்குலாம் தலைவலி வரும். யாரெல்லாம் ரொம்ப குளிர்ச்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தலைவலி வரும். இது போல் தலைவலி வருவதற்கான பல காரணங்கள் இருக்கிறது. இந்த காரணங்களுக்கு மத்தியிலையும் நாம் ஒரு சிலர் குளிச்சுட்டு உடனே தலையை தோட்டாமல் இருப்பாங்க. அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அடிப்படையில் தண்ணி குடிக்கிறது தான் அதுக்கு முதன்மையான தீர்வாக இருக்கும். இப்போ தலைவலி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் தண்ணி குடிக்கக்கூடிய அளவு அதிகப்படுத்திக்கணும். போதிய அளவு தண்ணி குடிக்கணும். உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கிற தண்ணி அது ஒரு விதம். அதை தாண்டி நாம் தொடர்ந்து அவ்வப்பொழுது எப்பொழுதெல்லாம் சிறுநீர் கழிக்கிறோம், யூரின் பாஸ் பண்ணுறோம். அந்த யூரின் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கும் அந்த யூரினில் எந்த அளவுக்கு தண்ணி போகுதோ அதே அளவுக்கு உள்ளுக்கு தண்ணி திரும்பவும் கொண்டு போயிடணும். அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி நீர்ச்சத்து குறைவுனால வரக்கூடிய தலைவலியை நம்ம நீக்கிடலாம். நீர் நம்ம தொடர்ந்து போதிய அளவு குடிக்கும் போதே தலைவலி வருவதற்கான வாய்ப்பு குறைஞ்சிரும். அதே போல் தொடர்ந்து 6 மாதங்களாக, 1 ஆண்டாக, இந்த மாதிரி இல்லை சில ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ அவங்க தொடக்க கால பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ வெற்றிலை நுனி பகுதியை உடைச்சிட்டு அதை நீங்கள் எச்சில் தொட்டு வச்சு இந்த பகுதியிலையும் அல்லது இந்த பகுதியிலையும் வச்சிங்க அப்படின்னாக்கும் அந்த வலி குறைய ஆரம்பிச்சிடும். அதையும் தாண்டி இப்போ குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது அதற்காக இங்கே நம்முடைய போகர் மூலிகை வைத்தியசாலையில் 3 முதல் 5 நாட்கள் அதற்கான புற மருத்துவம் கொடுக்குறோம். அதே போல் 1 மாதத்திற்கான மருந்தை மூலிகை மருத்துவத்தை அவங்களுக்கு கொடுக்குறோம். அதன் மூலியமாக இங்கே இருக்கும்போதே தலைவலியை நிறுத்தி தந்துடுவோம். அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள், இரத்த நாளங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் நீக்கப்படும் போது நிரந்தரமாக தலைவலி இல்லாத ஒரு நிலையை உருவாக்க முடியும். எனவே தண்ணி குடிப்பதை ஒரு தலை சிறந்த ஒரு காரியமாக எடுத்துக்கொண்டு அதை செய்யணும். ஏன்னா தண்ணியில் ஒரு நாளை தொடங்கணும், தண்ணியில் ஒரு நாளை முடிக்கணும். அப்போ எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்கணும், தூங்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும். இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாக்கும் தலைவலிகள் வருவதை நம்ம தவிர்க்க முடியும். இதில் ஒற்றை தலைவலி மற்றும் பொதுவாக இருக்கக்கூடிய தலைவலி, இந்த ரெண்டுக்குமே கட்டாயமாக 3 முதல் 5 நாளைக்குள்ளே அந்த தலைவலியை நீக்கி கொடுத்துருவோம் அப்படின்றது கட்டாயமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம். எனவே நீங்கள் சாதாரணமாக செய்து கேட்காத நிலையில் நீங்கள் இந்த முறையை
கடைபிடிச்சு இங்கே வந்துட்டு ஒரு 3 to 5 நாட்கள் மருத்துவம் எடுக்கும்போது முழுமையாக அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெறலாம். எத்தனை ஆண்டுகளாக தலைவலி இருந்தாலும் அதை சரி செய்ய முடியும். இது போன்ற மேலும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை காண்கிறோம். அதுவரை போகர் நேச்சர் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.